வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்காசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்வதி வீட்ல இருக்க விஜயாவை பார்க்க லாயர் வராரு. அந்த பையனை ஜெயிலுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு என்ன லாபம்? கேஸை வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்ல, வாபஸ் வாங்கினா மட்டும் எனக்கு என்ன லாபம்னு கேக்குறாங்க விஜயா. லாபம் இருக்குமா? கேஸை வாபஸ் வாங்கினா நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்றாரு லாயர். கொஞ்ச நேரம் யோசிக்கிற விஜயா, நீங்க எதுக்கு எனக்கு பணம் தரணும்னு கேக்குறாங்க. நீங்களும் சரி, சத்யா ஃபேமிலியும் சரி, கிரிமினல் ஆளுங்கெல்லாம் இல்ல. கேஸ் அது இதுன்னு போறதுக்கு எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு லாயர் சொல்ல, அவன் நல்லவனா? என்ன தள்ளி விட்டு கொல்ல பார்த்தான் அப்படின்னு விஜயா சொல்ல, சரிம்மா, உங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம சுகமா முகமா முடியற மாதிரி நான் பாத்துக்கிறேங்கிறாரு லாயர். ஏன்னா நான் நியாயமா நடக்கிறவன். சத்யாவும் படிக்கிற பையன், அவன் ஜெயிலுக்கு போனா அவன் லைஃபும் போயிடும் அப்படின்னு லாயர் சொல்ல, போகட்டும், அதனால எனக்கு என்னன்னு கேக்குறாங்க விஜயா. அவங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் இல்லவா? அவங்களும் பாவம் இல்லையான்னு கேக்குறாரு வக்கீல். யாரு அவங்களா? எல்லாரும் ஜெகஜால கில்லாடிங்க அப்படின்னு விஜயா சொல்ல, சத்யாவோட படிப்பும் பாதிக்க கூடாது, உங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும், வாபஸ் வாங்கினா அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் பணம் கிடைக்கும் லாயர் சொல்ல யோசிக்கிறாங்க விஜயா. விஜயா, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அவன் படிக்கிற பையன், கொஞ்சம் இறங்கிதான் போயே அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. ஆமா, ஏதோ பணம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. 50,000ங்கிறாரு லாயர். அவ்வளவுதானா? அத வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க விஜயா. அசிஸ்டண்ட்ட பாக்குற லாயர், சரிம்மா 1,00,000ங்கிறாரு. 1,00,000மா? அதுவே கம்மிதாங்கிறாங்க விஜயா. அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு லாயர் கேக்குறாரு. 2,00,000ன்னா பேசலான்னு விஜயா சொல்ல, ஓகே நம்ம அதையே நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாங்கிறாரு லாயர். உடனே விஜயா மனசுக்குள்ள, நம்ம கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்கலாமோன்னு நினைக்கிறாங்க. ச்சே, இது முதல்லயே தெரியாம போச்சே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க, சரிம்மா அந்த அமௌண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? நீங்க கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சைன் பண்ணி எழுதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு லாயர். நான் வாபஸ் வாங்குறேன்னு எழுதி கொடுத்து அப்புறம் பணம் கொடுக்காம இழுத்தடிச்சு லேட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. லாயர் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சைகை காட்ட உடனே ஒரு பணத்தை எடுக்கிறாரு. பணத்தை பாக்குற விஜயாவோட கண்ணுல பேராசை மின்னுது. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு, சரி என்னமோ சொல்றீங்க, எனக்கும் இப்பவும் அந்த பையன் மேல கோவம் இருக்கு, ஆனா படிப்பு போயிருன்னு சொல்றீங்க, அதனால ஒத்துக்கிறேன்னு விஜயா சொல்ல, அதனால மட்டும்தான் நீ ஒத்துக்கிற இல்ல விஜயா அப்படின்னு கொஞ்சம் கிண்டலா கேக்குறாங்க பார்வதி. நீ கொஞ்சம் சும்மா இருன்னு பார்வதியை விஜயா அடக்குறாங்க. நான் சைன் போட்டு தரேன் கொடுங்கன்னு விஜயா கேட்க, இங்கே சைன் பண்ண முடியாதுமா, நான் உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க இன்ஸ்பெக்டர் முன்னாடி நீங்க சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு லாயர் சொல்ல, ஓ அப்ப அங்க போனதான் பணம் கிடைக்குமான்னு விஜயா கேக்குறாங்க. இல்ல இல்ல, பணத்தை இப்பவே நீங்க எடுத்துக்கங்க, ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணா போதுங்கிறாரு லாயர். எழுந்திருக்கிற விஜயா, ஆனா நான் வாபஸ் வாங்கணும்னா ஒரு விஷயங்கிறாங்க. என்னதுன்னு லாயர் கேட்க, நான் இந்த பணம் வாங்குறது என் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்ல, சேச்சா அதெல்லாம் வெளியே தெரியாதுமா, 2 பேருக்கும் நல்லது நடந்தா போதும், நான் எப்பவும் நியாயமாதாமா நடப்பேன், இப்ப வந்தீங்கன்னா ஸ்டேஷன்ல போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு லாயர் சொல்ல, சரி நீங்க வெளியேறுங்க, நான் பணத்தை உள்ளர வச்சுட்டு வரேங்கிறாங்க விஜயா. பெட்ரூம்குள்ள வர்ற விஜயா, இந்த பார்வதி இந்த பணத்தை உள்ளர வச்சிருன்னு பார்வதி கையில கொடுக்குறாங்க. இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு விஜயா சொல்ல, மீனாவால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லுவ, இப்ப உனக்கு 2,00,000 வந்திருக்கு அப்படின்னு பார்வதி சொல்ல, சும்மாவா வருது, அந்த திருட்டு பையனோட வாழ்க்கையை நான் காப்பாத்துறேன், அதுக்கு இது தட்சணைங்கிறாங்க விஜயா. ஆமா ஆமா, தட்சணை தான், ரொம்ப காஸ்ட்லியான தட்சணை தான் அப்படின்னு பார்வதி சொல்ல, சரி சரி பணத்தை உள்ளருவை, நான் போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. வீட்டுல அண்ணாமலை சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. மாமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க மாமா சாப்பிடலான்னு மீனா கூப்பிடுறாங்க. இப்பதானே மாத்திரை போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க நீங்க வாங்க சாப்பிடலாம், நாங்க வர்ற முத்துவ கூப்பிட, வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு, அப்பா சாப்பிடலாம்ப்பான்னு கூப்பிட, எனக்கு வேணாம்ப்பா நீ போய் சாப்பிடுங்கிறாரு அண்ணாமலை. அப்பா நேரத்துக்கு சாப்பிடணும்னு நீதானேப்பா சொல்லியிருக்கன்னு முத்து கேட்க, நீ மட்டும் நேரத்துக்கு சாப்பிடுறியாடா அப்படின்னு அண்ணாமலை திருப்பி கேட்கிறாரு. என்னப்பா பண்றது, வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து நேரங்காலம் எல்லாம் மாறி போச்சுப்பா, நமக்கு எதுப்பா டைம் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நானும் வண்டி ஓட்டுன வேண்டாண்டா, உன்ன மாதிரி தான் இருந்தேன்னு அண்ணாமலை சொல்ல, வேலையில இருந்தப்ப நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம்ப்பா, இப்ப நீ கரெக்டா இருக்கணும்ல, உடம்ப பாத்துக்க வேணாமா, நீ வா அப்படின்னு அப்பாவை கூப்பிடுறவரு, நீ எடுத்து வை நாங்க சாப்பிட வர்றோங்கிறாரு. வாப்பான்னு முத்து பிடிவாதமா கூப்பிட, சரின்னு எழுந்திருக்கிறாரு அண்ணாமலை. முத்துவோட மொபைல் ரிங் ஆகுது, எடுத்து பாக்குறாரு. என்னங்க மறுபடியும் சவாரி கூப்பிடுறாங்களான்னு மீனா கேட்க, இல்ல இல்ல வக்கீல் வக்கீல் தான் பண்றாருங்கிறாரு முத்து. கொஞ்சம் பயத்தோடவே போனை எடுக்கிறவரு, ஹலோ சார், சத்யா விஷயத்துல ஏதாவது நடந்ததாங்க சார், உங்களை தான் நம்பி இருக்கிறோன்னு முத்து சொல்றாரு. என்ன நம்பி வந்தவங்களுக்கு நான் நியாயத்தை வாங்கி கொடுத்துருவேன்ப்பா, உங்களுக்கும் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு லாயர் சொல்ல, என்ன சார் சொல்றீங்கன்னு ஆர்வமா கேக்குறாரு முத்து. எல்லாம் பேசி முடிச்சியாச்சு, உங்க அம்மா சத்யா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. லாயர் சொல்ல, சார் நிஜமாவா சொல்றீங்க, சும்மா பேச்சுக்கு சொல்லாதீங்க சார்னு முத்து சொல்றாரு.
நான் ஏன்பா உங்ககிட்ட பேச்சுக்கு சொல்ல போறேன்? அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இப்பதான் ஸ்டேஷனுக்கு வந்து இது எங்க குடும்ப பிரச்சனை தான். கேஸ் குடுக்கலன்னு சொல்லி உங்க அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குறேன்னு எழுதி குடுத்துட்டாங்க. அப்படின்னு லாயர் சொல்ல முத்து அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. ஏங்க என்னங்க சொல்றாங்கன்னு மீனா கேட்க, அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே லாயர் கிட்ட போன்ல, சார் ஏதோ சொல்லுவாங்களே, சூரியன் மேற்குல உதிக்காதுன்னு, அது கூட நடந்துடுங்க சார். ஆனா எங்க அம்மா மனசை மாத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க சார். எப்படிங்க சார் ஒத்துக்க வச்சீங்கன்னு முத்து கேட்க, ஏன்பா நான் எத்தனை கிளையண்ட்ட பார்த்திருப்பேன். யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதா? பேசுற விதத்துல அவங்க கிட்ட பேசினேன், புரிஞ்சுக்கிட்டாங்க. சரின்னு அந்த பையனுக்காக கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு லாயர் சொல்ல, சார் என்னால இன்னமும் நம்ப முடியலைங்க சார். உண்மையிலேயே நீங்க தாங்க சார் பெரிய மேஜிக் மேன் சார் அப்படின்னு முத்து பாராட்ட, ஏன்பா நான் என் வேலையை தான் செஞ்சிருக்கேன். இனிமே சத்யாவோட படிப்புக்கும் லைஃபுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு லாயர் சொல்ல, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேங்க சார். நன்றிங்க சார், வைக்கிறேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, ஓகேப்பாங்கிறாரு அவரு. போனை வைக்கிற முத்து அப்பா பக்கம் திரும்ப, முத்து நிஜமாவே உன் அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டாளான்னு கேக்குறாரு. ஆமாப்பா, வக்கீல் தான் சொன்னாரு. எல்லா ப்ராப்ளமும் ஓவர்னு சந்தோஷத்துல சத்தம் போடுறாரு. உடனே வேகமா அங்க மனோஜ் வர்றாரு. என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு கத்துறாரு அவரும். நான் சந்தோஷமா இருக்கேன் கத்துவேன், உனக்கு என்னடான்னு கேக்குறாரு முத்து. அம்மா வீட்டுக்கு வரலையே, நாங்க இவ்வளவு வருத்தத்துல இருக்கோம், உனக்கு எப்படி சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு மனோஜ் கேட்க, டேய் நான் சந்தோஷமா இருக்கிறது காரணமே அம்மா தான்டா அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா சொல்ற, அம்மாவாலையா? அவங்க என்ன பண்ணினாங்கன்னு ரவி கேக்குறாரு. ரவி எங்க குடும்பத்துக்கே பெரிய நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. பலகுரல சத்யா மேல கொடுத்த கேஸ் அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்களாம் அப்படின்னு முத்து சொல்ல, பலகுரல் சந்தோஷப்படுறாங்க. ரோஹிணிக்கு அப்படியே பேயடிச்ச மாதிரி இருக்கு. வாபஸ் வாங்கிட்டாங்களா எப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. எப்படி வாங்குவாங்க? வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி சைன் போட்டு கொடுத்துதான் கேக்குறான் பாரு கேள்விங்கிறாரு முத்து. அது இல்லடா, திடீர்னு எப்படி வாபஸ் வாங்குவாங்கன்னு மனோஜ் கேக்குறாரு. அப்பா திடீர்னு தான்ப்பா எல்லாமே நடக்குது. அம்மாவே ஸ்டேஷனுக்கு போய் இது எங்க குடும்ப சண்டைன்னு சொல்லி எழுதி கொடுத்து வாபஸ் வாங்கிட்டாங்களாப்பா அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்க. எப்படி ஆன்டி மனசு மாறினாங்க? அவனை ஜெயிலுக்கு அனுப்பாம விடமாட்டேன்னாங்க. எப்படி அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. எப்படிடா? இந்த பிரச்சனையாலதான் அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க. இப்ப எப்படி வாபஸ் வாங்கினாங்கன்னு ரவி கேக்குறாரு. ஏய் நான் சொன்னேன்ல ரவி, டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்னு. போக போக கோவம், பெயின் எல்லா எமோஷன்ஸும் குறைஞ்சிரும். ஆன்டிக்கு அந்த டைம் தேவைப்பட்டிருக்கு. இப்ப அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா. ஆனா நான் போய் சொல்லியும் முடியாதுன்னு சொன்னவ இப்ப எப்படி வாபஸ் வாங்கினான்னு தெரியலையேன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. மீனா சாமி ரூம்ல போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அதான் அங்கிள் எங்களுக்கும் டவுட்டா இருக்கு, எப்படி வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏன் ரோகிணி அவங்க வாங்கியிருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அது உங்களுக்கு பிடிக்கலையான்னு மீனா கேக்குறாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. வாபஸ் வாங்கவே மாட்டேன்னு ஆண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்ப வாங்கியிருக்காங்களே, என்ன ரீசனா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, அவங்களும் 3 பசங்களை பெற்றிருக்காங்க ரோகிணி. எங்க அம்மாவோட மனசு கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அத்தை மனசு மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்பா 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 அதான் அம்மா மனசு மாறிட்டாங்கல்ல, நீ போய் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, போடா நானா அவளை போச்சோன்னு, போனவளுக்கு வர தெரியாதா, அவளே வரட்டும்னு சொல்லிட்டு மறுபடி போய் உட்கார்ந்துக்கிறாரு அண்ணாமலை. அப்பா அம்மா தான் கௌரவம் பாப்பாங்கல்லப்பா, நீயே போய் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா மாமா நீங்க போய் அத்தையை கூட்டிட்டு வாங்களேன்னு மீனாவும் சொல்றாங்க. இல்லம்மா நான் போய் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதுவே அவளுக்கு வசதியா போயிடும். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கிளம்பி போயிடுவா. அப்புறம் நானே போய் கூப்பிடட்டும்னு எதிர்பாப்பா, அவளே வரட்டும்ங்கிறாரு அண்ணாமலை. அப்பா நீங்க வந்து கூப்பிடலங்கிற கோவத்துல அம்மா அங்கேயே இருந்துட போறாங்கப்பா அப்படின்னு ரவி சொல்ல, அவளுக்கு அதான் விருப்பம்னா அப்படியே இருந்துட்டு போகட்டும், எனக்கு என்ன வந்துச்சுங்கிறாரு அண்ணாமலை. அப்பா உனக்கு தான் அம்மாவை பத்தி தெரியும்லப்பா, மனசு கஷ்டமா இருக்குல்லன்னு கேக்குறாரு முத்து. நான் உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நீ சொன்னதான் எனக்கு தெரியுமா என்ன? 3 நாளா நீ சரியில்லைப்பாங்கிறாரு முத்து. அது ஷேவ் பண்ணாததுனாலங்கிறாரு அண்ணாமலை. அப்பா நாங்க எல்லாரும் உன்னை சுத்தி இருந்தாலும் அம்மா இல்லைன்னா வறண்டு போன முகம் மாதிரி இருண்டு போயிடுதுப்பா உன் முகம் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அம்மா மாதிரி நீயும் பிடிவாதம் பிடிக்காம போய் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமா அங்கிள், நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா ஆன்டி வருவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அம்மா நான் கூப்பிட்டா கூட தான் வருவாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு மனோஜ் திரும்புறாரு. டேய் நில்லுடா அப்படின்னு முத்து ஓடி வர, என்னடான்னு கேக்குறாரு மனோஜ். டேய் நீ போய் கூப்பிடுறதுனால அப்பா வரலன்னு அம்மா இன்னும் காண்டாயிருவாங்க, அதனால கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு முத்து சொல்றாரு.
அப்பா கிட்ட வர ரவி, அப்பா அம்மா இல்லாம வீடே சரியில்லைப்பா, டல்லா இருக்குங்கிறாரு அப்பா கிட்ட. அண்ணாமலை பக்கத்துல வாடான்னு ஜாடாய் காட்ட குனியறாரு ரவி. என்னப்பான்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, மழை பெய்யுதுல, செவரெல்லாம் ஈரமா இருக்கும், ஊறி இருக்கிறதுனால செவரெல்லாம் டல்லா இருக்கும், மறுபடியும் பெயிண்ட் அடிச்சா நல்லா ஆயிடும்னு நக்கலா சொல்றாரு அண்ணாமலை. ரவிக்கு ஒன்னும் புரியல. அப்படியே நிமிர ஸ்ருதி சிரிக்கிறாங்க. ரவி, உன்னை அங்கிள் கலாய்க்கிறாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி அவங்க அப்பாவை முறைக்கிறாரு. அப்பா, பிகு பண்ணாம நீ போய் அம்மாவை கூட்டிட்டு வாப்பாங்கிறாரு. டேய், என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்காம கிளம்பி போயிட்டா, நான் போய் கூட்டிட்டு வரணுமா? அவளாம் இங்க வரட்டும், நான் போய் கூப்பிட மாட்டேங்கிறாரு அண்ணாமலை. உங்க அம்மா வேணும்னா நீங்க எல்லாரும் போய் கூப்பிட்டுக்கங்க, எனக்கு சாப்பாடு எடுத்து வைமான்னு எந்திரிக்கிறாரு அண்ணாமலை. எல்லாரும் போயிட ரோஹிணி மட்டும் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. மீனாவோட அம்மா ரொம்ப வருத்தத்துல இருக்க. சீதா சந்தோஷமா ஓடி வராங்க. என்ன இவ்வளோ சந்தோஷமா ஓடி வரேன்னு அவங்க அம்மா கேட்க, இல்லம்மா அங்க சத்யா அக்கா மீனான்னு சந்தோஷத்துல பேச்சு வராம திணறாங்க சீதா. ஏய், என்னன்னு சொல்லுன்னு மீனா அம்மா கேட்க, அம்மா அக்காவோட மாமியார் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்களாமா அப்படின்னு சீதா சொல்ல, அப்படியான்னு நம்ப முடியாம கேக்குறாங்க சாரதா. ஆமாமா, அக்காவும் மாமாவும் இங்கேதான் வந்துட்டு இருக்காங்கன்னு சீதா சொல்றாங்க சந்தோஷமா. மீனாவோட அம்மா உடனே அவங்க அப்பா பிக்சர் கிட்ட போய் தீபம் ஏத்தி வைக்கிறாங்க. நீங்க தான் கடவுளா இருந்து நம்ம பிள்ளையை காப்பாத்தி இருக்கீங்க, நான் கூட சத்யாவை காப்பாத்த முடியாது, ஜெயிலுக்கு போயிருவானோன்னு இருந்தேன், பொன்னியம்மனு நீங்களும் தான் எங்களுக்கு துணையா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு மறுபடியும் அழுதுகிட்டே வந்து பழைய இடத்துல நிக்கிறாங்க. அம்மா அழாதீங்கம்மா, நீங்க இனிமே நம்ம சத்யாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க அம்மா கண்ணை தொடச்சு விட அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு மீனா வர்றாங்க. மீனா, சம்மந்தி அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சீதா சொன்ன, நிஜமாமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமாமா, அத்தை மனசு எப்படியோ மாறிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல, உள்ளர வர்ற முத்து, அத்தை எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமே எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாரு. பின்னாடி சத்யாவும் நிக்கிறாரு. வெளியே நிக்கிற சத்யாவை, நீ ஏன்டா அங்கேயா நிக்கிற, உள்ளருவான்னு முத்து கூப்பிடுறாரு. மீனாவும் வான்னு சொல்ல உள்ளர வர்ற சத்யாவை கட்டிக்கிட்டு அவங்க அம்மா சத்யா சத்யான்னு அழறாங்க. டேய் சத்யா, உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு உணர்ச்சி பெருக்கில அழுதுட்டு இருக்காங்க. சத்யாவும் கைய கோப்பி, அம்மா என்ன மன்னிச்சிடுமா, நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேம்மா, என்ன மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு அம்மா காலில் விழறாரு. எழுந்துருடா, பையனை தூக்குற மீனாவோட அம்மா, இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் கண்டவன் கூட எல்லாம் சேராதன்னு சொன்னான், அதுக்காக தான் உனக்கு படிச்சு புத்தி சொன்னான், அதை நீ கேட்டிருந்தா இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, உண்மைதாமா, நான் உன் பேச்ச கேட்டிருக்கணுமா, என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சத்யா அழ. என்கிட்ட ஏண்டா மன்னிப்பு கேக்குற, நீ செஞ்ச தப்பு தெரிஞ்சிருந்தோம் உன்னை மன்னிச்சு உன்னை போராடி ஜெயிலுக்கு போக விடாம தடுத்து பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்காரு இல்ல மாப்பிள்ள, அவர்கிட்ட தான் நீ முதல்ல மன்னிப்பு கேட்கணும். மீனாவுக்கு மாப்பிள்ளைக்கு நீ காலம் முழுசும் நன்றியோட இருக்கணும்டாங்கன்னு சொல்றாங்க உங்க அம்மா. அத்தை, என்னத்த நீங்க, எங்களுக்கு எதுக்கு நன்றி, நம்ம வீட்டுக்கு ஒரு பையனுக்கு பிரச்சனைன்னா அப்படியே விட்டுருவோமா அப்படின்னு முத்தி சொல்ல, மாமா நீங்க இந்த செஞ்ச உதவி எங்களால காலம் முழுக்க மறக்க முடியாது மாமாங்கிறாங்க சீதா. டேய், நம்ம அப்பா இருந்தா என்ன பண்ணிருப்பாரோ அதை விட ஒரு படி மேல போய் மாமா நமக்காக பண்றாரு அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் சீதா, என்ன நீ, உங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி உங்க 3 பேரையும் வளர்த்திருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி நான் பண்ணினதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, முதல்ல குடும்பத்துக்குள்ள பெருமையா பேசுறது, நன்றி சொல்றது, இதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க சொல்றதுலயே நியாயம் இருக்கு இல்லங்க, உங்க அம்மான்னு தெரிஞ்சுதான் இவன் திருடி இருக்கான், அப்பவும் நீங்க இவனுக்கு ஆதரவா நின்னு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா, எங்க அம்மா மேலேயும் தப்பு இருக்குல்ல, எங்க அம்மா வீட்டுக்கு வந்தவன் மேல பழிய போட்டு இப்படி வெறுப்பேத்தி பண்ண வச்சுட்டாங்க, என்ன பண்றதுங்கிறாரு முத்து. இல்ல மாமா, அத்தை என்ன எப்படி சொல்லியிருந்தாலும் நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, செஞ்ச தப்ப கூட நான் உணரல, உங்களையும் மரியாதை குறைவா பேசிட்டேங்கிறாரு சத்யா. சரி விடுற, அதெல்லாம் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு, ஏன் என் தம்பி கூட தான் என் கூட சண்டை போடும் போது என்னை திட்டி பேசுவான், அதுக்காக நான் என்ன அவனை வெறுத்துருவேனா என்ன, நீயும் எனக்கு அப்படிதான்டா, விடுடாங்கிறாரு முத்து பெரிய மனசோட. இருந்தாலும் நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு முத்தோட காலில் விழறாரு சத்யா. சத்யாவை தடுத்து நிறுத்துற முத்து, டேய் என்னடா பழக்கம் இது, ஓன்னா காலில் விழுந்துகிட்டு இருக்க, அப்பா அம்மா காலை தவிர ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலில் விழக்கூடாது, புரியுதான்னு கேக்குறாரு. தப்ப செஞ்சுட்டு அதை உணராம இருக்கான் பாரு, அவன் வேணா இப்படி காலில் விழுந்து தலை குனிஞ்சு நிக்கலாம், செஞ்ச தப்ப உணர்ந்து இருக்கான் பாரு, அவன் எப்பவுமே இப்படியே கெத்தா தலை நிமிர்ந்து நிக்கணும், சரியானு கேக்குறாரு முத்து. சத்யா, மாமா உனக்காக அவரோட மொத்த குடும்பத்தையும் எதிர்த்து நின்னாரு, சீதா சொன்ன மாதிரி நம்ம அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர் உனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, மீனா எதுக்கு இந்த ஓவர் பில்டப் எல்லாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவன் படிக்கிற பையன், இந்த கேஸ்ல அவன் ஜெயிலுக்கு போனா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ற முத்து சட்டன சுயநினைவுக்கு வந்து, அதை விடுங்க, இதோ பாரு சத்யா, இந்த நன்றி மன்னிப்பு இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீ எனக்கு எதனா செய்யணும்னா நான் ஒண்ணு சொல்றேன், அதை செய்றியான்னு கேக்குறாரு முத்து. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் மாமான்னு சத்யா சொல்ல, நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போ, நேர்மையான வாழ்க்கையை வாழு, உங்க அக்காவை பாரு, படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டா, இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாள்ல,
வெயில மழைன்னு அலைஞ்சு பூக்கட்டி வித்துக்கிட்டு இருக்கிறா. அந்த பொறுப்புல உனக்கு பாதி இருந்தா கூட போதும்டா, பெரிய ஆளா வந்துருவ அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க மாமா அப்படிங்கிறாரு சத்யா. மாப்பிள்ள சொல்றதை கேட்டுக்கடா, இந்த வீட்டுக்கே பெரிய தூணா நிக்கிறது அவர்தான்டா. இனிமே அவங்க 2 பேரையுமே எங்கேயுமே தலகுனிய வச்சிடக்கூடாதுன்னு மீனாவோட அம்மா சொல்ல, அத்தை அதெல்லாம் அவன் கரெக்டா இருந்துப்பாங்க அத்தை. உங்க புள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேங்கிற முத்து. சத்யா அம்மா பேச்சு கேட்டுட்டு நல்லபடியா இருந்துக்கணும். சரியான முத்து கேட்க, சரிங்க மாமான்னு சொல்றாரு சத்யா. மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் இவன் உங்க அம்மா கிட்ட திருடினது பெரிய தப்பு தான். அவங்க கோபத்துல நியாயம் இருக்கு. அவங்க இப்ப வீட்டுல இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம முத்து நிக்க, ஆமாம்மா அத்தை இன்னும் வீட்டுக்கு வரல, பார்வதி ஆண்டி வீட்டுல தான் இருக்காங்கங்கிறாங்க மீனா. இவன் செஞ்ச தப்புக்கு எதுக்கு சம்பந்தியம்மா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்? முதல்ல அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும்னு மீனா அம்மா சொல்றாங்க. நானும் அவங்க கிட்ட பேசணும் மாப்பிள்ளன்னு அவங்க சொல்ல, அத்தை சும்மாவே மாநாட்டுல பேசுற மாதிரி மைக் இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நாம போய் பேசணும்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேணாம். பரதம், குச்சிப்புடி, கதகளின்னு எல்லாத்துலயும் ஆடுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, இல்ல மாப்பிள்ள நான் அவங்க கிட்ட பேசணும், கேஸ வேற வாபஸ் வாங்கியிருக்காங்க, அதுக்கு நன்றியும் சொல்லணும் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, ஏங்க நாம போய் அத்தைய பாக்கலாங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி அப்பாவும் வீட்டுல ஃபீல் பண்றாரு, போய் பேசி பார்க்கலாம் வாங்கன்னு கிளம்புறாரு முத்து. மீனா நீங்க முன்னாடி போங்க, நான் கதவை போட்டுட்டு வந்துடுறேங்கிறாங்க மீனா அம்மா. மொத்த குடும்பமும் விஜயாவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. இங்க சிட்டியோட ஆபீஸ்ல, என்னடா சொல்றீங்க, அப்ப சத்யா அந்த கேஸ்ல உள்ளர போகலையா அப்படின்னு கேட்க, இல்லன்னு அந்த அம்மா கேஸ வாபஸ் வாங்கிடுச்சான், இப்ப அவனை வெளியே விட்டுட்டாங்கன்னு ஒரு அடியால் சொல்றாரு. சை, அவனை 1 வருஷமா அதை ஜெயில வைக்கணும்னு நினைச்சேன்டா. அந்த முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு என்னென்னவோ பிளான் பண்ணேன்டா. இப்ப எல்லாமே வீணா போச்சுடான்னு சலிச்சுக்கிறாரு முத்து. திருடினவனை எப்படி வெளியே விட்டாங்கன்னே தெரியலன்னு அப்படின்னு ஒரு அடியால் சொல்ல, அதான் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு இன்னொரு அடியால் சொல்றாரு. அந்த முத்து தான் ஏதாவது பண்ணிருப்பான், எப்படி அவன் மச்சானை காப்பாத்திட்டான்ல அப்படின்னு சிட்டி சொல்ல, அவனை ஜெயிலுக்கு அனுப்புனா திரும்பி வந்தது நம்ம கிட்ட வந்துருவான்னு சொன்னீங்கல்ல, இப்ப ஃப்ரீ ஆயிட்டானேங்கிறாரு ஒரு அடியால். டேய் விடுதா, அவன் வாழ்க்கையில தப்பே பண்ணாமையா போயிடுவான்? ஏதாவது தப்பு பண்ணுவான், அவன் பண்ணலன்னாலும் நான் அவனை பண்ண வைப்பேன், அவனை எப்படியும் ஒரு நாள் ஜெயில தள்ளுவேன் அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு இருக்கும் போதே தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு வெளியே வர்றாரு பிஏ. யோ நீ எதுக்கியா வெளியே வந்த? உள்ள போடா உள்ள போடாங்கிறாரு சிட்டி பிஏவை பார்த்து. ரோகிணி உன்னைய பார்த்தா காரியம் கேட்டுருன்னு அவரு சொல்ல, எவ்வளவு நேரம் பாஸ் உள்ளரையே இருக்குது, போர் அடிக்குது, டிவி கூட இல்ல, நான் வெளியே போய் படம் பார்த்துட்டு அப்படியே சரக்கு போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு ஷர்ட்டை மாத்துறாரு பிஏ. டேய் அடிச்சதுல கபாலத்துல ஏதாவது கலங்கிடுச்சா? ரோகிணி கிட்ட இருந்து பணம் வரல, அது வந்த உன்னை அனுப்பிச்சிடுறேங்கிறாரு சிட்டி. அவ சரியான திமிரு பிடிச்சவ பாஸ், பணம் எல்லாம் தரமாட்டா, என்னையே இழுத்தடிச்சு கடைசியில உங்ககிட்ட மாட்டி விட்டுட்டால அப்படின்னு பிஏ சொல்ல, டேய் நான் உன்னை மாதிரி வாய்ஸோட எல்லாம் கிடையாது, அவகிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், பயமுறுத்துறேன் அப்படின்னு சிட்டி சொல்றாரு. வித்யா வீட்டுல ரோகிணி உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க, என்ன சொல்ற, கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்களான்னு வித்யா கேக்குறாங்க. ஆமாண்டி, அவங்க இருந்த கோவத்தை பார்த்தா அந்த பையனை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டாங்கன்னு பார்த்தேன், இப்ப என்னடானா வாபஸ் வாங்குறேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு ரொம்ப சலிப்பா சொல்றாங்க ரோகிணி. ஒருவேளை அந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்து ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு வித்யா கேட்க, அப்படிலாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்க சொல்லி என் மாமியார் கேட்க போறதும் இல்ல, அதுவும் இல்லாம இந்த நியூஸ கேக்குறப்போ அவங்களுக்கே சர்ப்ரைஸா தான் இருந்தது அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு வித்யா சொல்ல, எப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. ஒருவேளை உன் மாமியாரே மனசு மாறி, பாவம் சின்ன பையன், அவன் படிப்பு கெட்டுற கூடாதுன்னு அவனை மன்னிச்சு வாபஸ் வாங்கி போனா போகுதுன்னு விட்டுடலான்னு யோசிச்சிருப்பாங்களோன்னு வித்யா கேட்க, யாரு அவங்களா? போடி, மீனா வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இரக்கம்னு உன்னை காட்டவே மாட்டாங்க, மீனாவோட தம்பியை மட்டும் இல்ல மீனாவோட மொத்த ஃபேமிலியுமே ஜெயிலுக்கு அனுப்பணும்னு தான் அவங்க பாப்பாங்க. இல்ல வித்யா, இதுல வேற ஏதோ நடந்திருக்குடி, யாரோ ஏதோ சொல்லி இருக்காங்க, அவங்க வாபஸ் வாங்குறதுக்கு 2 விஷயம் தான் இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல, என்னதுன்னு கேக்குறாங்க வித்யா. ஒண்ணு, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்து வாபஸ் வாங்கி இருக்கணும், இல்ல வாபஸ் வாங்கினதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கணும் அப்படிங்கிற ரோகிணி. என்னதான் நடந்திருக்கணும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோல பார்வதி வீட்டுக்கு வர்ற முத்து, அத்தா அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லுங்கிறாரு. வர முடியாது, எனக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் ஏன் வரணும்னு விஜயா கேக்குறாங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தரோட ஒய்ஃப் அம்மா மாதிரியே கோச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்களாம், அவரும் கூப்பிட்டு பார்த்தாராம், அவங்க வரல போல, உடனே டைவர்ஸ் பண்ணிட்டாராம் அப்படின்னு முத்து பார்வதி கிட்ட சொல்ல, விஜயா பயந்து போயிடுறாங்க. என்ன பார்வதி இவன் இப்படி சொல்றான், அவரு அந்த மாதிரி ஏதாவது முடிவு பண்ணிருவாரான்னு விஜயா கேட்க, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.